பாசிட்டிவிட்டி பார்க்குற எல்லா உறவுகளுக்கும் ஹாய். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சென்னை குரோம்பேட்டில் இருக்கிற லலிதா ஜுவல்லரிக்கு தான் வந்திருக்கோம். நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து டாலர் காட்டுங்க சிஸ்டர், லாங் செயினுக்கு அதே மாதிரி பட்டை செயினுக்கு போடுற மாதிரி ட்ரெண்டி கலெக்ஷன்ஸு, நம்ம வந்து சாமியோட உருவப்படம் வச்ச மாதிரி, ஸோ சின்ன சின்ன பெண்டன்ட்ஸ் எல்லாம் போடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ உங்களுக்காக தான் இன்றைக்கி வீடியோ ஃபுல் அண்ட் ஃபுல் இருக்க போகுது. ஸோ மறக்காமல் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் ஜுவல்லரி ஷாப் போகும்போது கண்டிப்பாக நான் அந்த வீடியோவை உங்களுக்கு போடுறேன். ஓகே, ஸோ வாங்க இந்த கலெக்ஷனுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஒரு அழகான ஆஞ்சநேயரோட சிலை தான். ஆஞ்சநேயர் உருவம் பதிச்சது நமக்கு மோஸ்ட்லி அவ்வளோவா டாலர்ஸ் கிடைக்காது, ஆனால் நம்மளோட லலிதா ஜுவல்லரியில் இருக்குது. இது உங்களுக்கு ஜஸ்ட் 5.3 கிராம்ஸ் வரும். நல்லா கட்டிஸாக பண்ணியிருக்காங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி லைட் வெயிட் இல்லாமல் பண்ணியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு முருகனோட டாலர் தான். ஸோ முருகர் வந்து பார்த்திங்கன்னா தாமரையில் உட்காந்துக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட வெயிட் உங்களுக்கு 5.3ல கொடுத்துருக்காங்க. பார்க்க நல்லா பார்வையாக இருக்குது. நாம லைட் பிங்க்கில் கொடுத்து அழகாக பண்ணியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிற கலெக்ஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச விநாயகர் தான். விநாயகர் வந்து தும்பிக்கையை தூக்குற மாதிரி, கையில் வந்து பார்த்தீங்கன்னா மோதகம் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு 6.5 கிராம்ஸ் வரும். ஒயிட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. அழகாக வந்து எனாமலில் பொட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, இதில் வந்து பெரிய சைஸஸ் இருக்குது, நான் காட்டுறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஓம் டாலர் தான். எல்லாருக்கும் ஓம் டாலர் ரொம்ப பிடிக்கும். நல்லா கெட்டிஸாக அழகாக கொடுத்துருக்காங்க. நம்ம எந்த ட்ரெஸ் போட்டிருந்தாலும் பிடிச்சி இழுக்காது. 3.3 கிராம்ஸ்லேயே நல்லா பார்க்க பார்வையாக வெயிட்டாக கொடுத்துருந்தாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது முருகருடைய டாலர் தான். இதுக்கு முன்னாடி எனாமல் வந்து பிங்க்கில் பார்த்தோம், இப்போ ஆரஞ்சில் பார்க்குறோம். சேம் அதே பேட்டர்ன், எனாமல் கலர் மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கிராம்ஸ் உங்களுக்கு 5.5 கிராம்ஸ் வருது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹேங்கிங் பெண்டன்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ இது ரொம்பவே ட்ரெண்டிங்காக இருக்குது இல்லையா? ஸோ லாங் செயினுக்கோ ஷார்ட் செயினுக்கோ இந்த மாதிரி ஒரு பால் ஹேங்கிங் கீழே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு எக்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்பவே உங்களுக்கு அழகாக க்யூட்டாக இருக்கும். 2 கிராமில் உங்களுக்கு அது வருது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹெவி வெயிட்டில் விநாயகர். இதுக்கு முன்னாடி இது கூட கொஞ்சம் கம்மி கிராமில் பார்த்தோம். இது வந்து 6.5 கிராம்ஸில் இருக்கக்கூடிய அழகான ஸ்டோன்ஸ் பதிச்ச விநாயகர். பெண்டன்ட் மோஸ்ட்லி இங்கே எல்லாமே லலிதாவில் ஃபினிஷிங் வந்து நல்லாவே இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து அழகான குழந்தை வடிவத்தில் இருக்கக்கூடிய கிருஷ்ணர். 5.7 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த நாமம்லாம் பாருங்களேன், நெத்தியில் அழகாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அவருக்கு அந்த ட்ரெஸ் கலரும் அழகாக வந்து அவங்க எனாமல் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மகாலட்சுமி பெண்டன்ட் தான். இது நம்ம அழகாக லாங் செயின் வந்து எந்த செயினாக இருந்தாலும் சரி, இந்த லக்ஷ்மி பெண்டன்ட் போட்டோனாலே ஒரு லுக் கொடுக்கும். இதில் வந்து க்ரீன் கலர் அண்ட் பிங்க் கலர் உங்களுக்கு ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதோட கிராம் 4.4 கிராம்ஸ் மட்டும்தான். ஸோ ரொம்பவே நல்லா பார்க்க பட்டையாக இருந்துச்சு. ஒரு 8 கிராம் 1 பவுண்ட் ரேஞ்ச் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஐயப்பன் சுவாமியோட சிலை தான். எவ்வளோ தத்ரூபமாக கொடுத்துருக்காங்க பாருங்களேன். அவரோட ட்ரெஸ்ஸில் இருந்து எல்லாமே. இதோட வெயிட் வந்து 7.9 கிராம்ஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது 1 பவுண்ட் கிட்டத்தட்ட வருது. அந்த ஃபேஸ் லுக் பாருங்கள் எந்த அளவுக்கு தத்ரூபமாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய பேர் ஐயப்பன் பக்தர்கள் இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அழகான டாலர்ஸ் நீங்கள் வாங்குறதுக்கு கண்டிப்பாக நீங்கள் லலிதாவுக்கு வரலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது 2-in-1 பெண்டன்ட் மாதிரி. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்கரம் இருக்கும். ஸ்ரீ சக்கரம் இருக்கிற டாலர் நம்ம போட்டோம்னா ரொம்ப நல்லது. முக்கியமாக ரிஷபராசி இருக்கிறவங்க ஸ்ரீ சக்கர டாலர் வந்து வாங்கி போட்டுக்கலாம். ஒரு பக்கம் மகாலட்சுமி கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டர்க்கி ஃபினிஷில் இருக்கக்கூடிய அழகான ஃப்ளவர் பேட்டர்ன். இது வந்து கம்மி கிராம்ஸ் தான், 2.7 கிராம்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஆனால் லைட் வெயிட்டில் உங்களுக்கு இருக்குது. ஓகேவா? அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு அழகான லைட் வெயிட் கலெக்ஷன்ஸ் தான். இதோட கிராம் வந்து 2.1 கிராம் ஜஸ்ட் உங்களுக்கு வெயிட் வருது. ஸோ இந்த டாலரில் நடுவில் அழகாக உங்களுக்கு முருகர் இருப்பார். ஸோ முருகர் மயில் அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. 2 பக்கமும் உங்களுக்கு அந்த ஃபினிஷிங் இருக்கும். ஸோ ரொம்பவே இந்த டாலர் வந்து இதோட வெயிட் வந்து 4.9 வரும். ஆனால் ஸ்டோன்ஸ் எல்லாம் நம்ம கழிச்சிட்டோம்னா 4.7 கிராம்ஸ் தான் வருது. பார்க்கவே ரொம்ப பார்வையாக லுக்காக கொடுத்துருக்காங்க. ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய இந்த டாலர் வந்து 7.4 கிராம்ஸ் வருது. அதே சேம் ஐயப்பனுடைய டாலர் தான். இதுக்கு முன்னாடி நான் காமிச்சது ஐயப்பனுடைய டாலரில் ஒரு 8 கிராமுக்கு காமிச்சிருப்பேன். இது வந்து ஒரு 1/2 கிராம் நமக்கு கம்மியாக இருக்குது. ஸோ இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு மயில் கொடுத்துருக்காங்க. இது முகப்பு தான். ஸோ நான் அந்த பெண்டன்ஸ் காட்டும் போது நடுவில் ஒரு முகப்பு வந்துருச்சு. ஸோ அதையும் உங்களுக்கு காமிச்சிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பார்த்துட்ருக்கிற இந்த பேட்டர்ன் ஒரு ட்ரெடிஷ்னல் பேட்டர்ன் தான். ஜஸ்ட் உங்களுக்கு 4 கிராம்ஸ் வருது. மோஸ்ட்லி நம்ம முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. பிளாக் பீட்ஸ் எல்லாம் அழகாக கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடிய பேட்டர்ன் வந்து சின்னதாக இருக்கிறதுலே கிராம் ரொம்ப கம்மியாக இருக்கக்கூடிய பெருமாள் தான். ஜஸ்ட்டு 1.9 கிராம்ஸ் தான். உங்களுக்கு 2 கிராம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு கொஞ்சம் கம்மியாக வரும். நடுவில் அந்த நாமம்லாம் கொடுத்து ரொம்ப அழகாக க்யூட்டாக கொடுத்துருக்காங்க.
அடுத்து சிவனுடைய லிங்கம். இந்த லிங்கம் வந்து 3.1 கிராம்ஸ் உங்களுக்கு வருது. தத்ரூபமாக அப்படியே கொடுத்து நடுவில் அந்த பட்டையெல்லாம் அழகாக ஒயிட் அண்ட் ரெட் எனாமலில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆஞ்சநேயருடைய டாலர் தான். எவ்வளோ அழகாக பதிச்சிருக்காங்க பாருங்களேன். இதுவும் உங்களுக்கு கிராம் வந்து கம்மியாக தான் வரும். ஜஸ்ட் 2.3 கிராம்ஸ் மட்டும்தான். லோ கிராம்ஸில் நம்ம லலிதா ஜுவல்லரியில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சூரியனுடைய முகம் போட்டது தான். ஸோ நிறைய பேருக்கு வந்து நம்ம ராசி நட்சத்திரப்படி போடக்கூடிய சிம்பிள்ஸ் எல்லாம் இருக்கும்ல, அது நம்ம லலிதா ஜுவல்லரியில் நீங்கள் வந்து டேரெக்டாக பார்த்து கலெக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வேல் வந்து கரெக்டாக உங்களுக்கு 1.5 கிராம் வரும். ரொம்பவே பார்க்க பார்வையாக அழகாக கொடுத்துருந்தாங்க. இப்போ நான் உங்ககிட்ட காட்டுறது அழகான தாமரை மேலே லக்ஷ்மி உட்காந்துருக்கிற மாதிரி எவ்வளோ தத்ரூபமாக இருக்குது பாருங்கள். ஸோ அந்த எனாமல் ஃபினிஷிங் கூட உங்களுக்கு அவ்வளோ கலர்ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் உங்களுக்கு 4.8 கிராம்ஸ் வரும். ரொம்பவே லுக்காக நல்லா இருந்துச்சு. தாராளமாக நம்ம வந்து லாங் செயினுக்கெல்லாம் அதை அழகாக பென் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கக்கூடிய இந்த ஓம் டாலரை சுற்றி வந்து உங்களுக்கு ஸ்டோன்ஸ் பதிச்சிருக்காங்க. இது உங்களுக்கு 1.67 கிராம்ஸ் வருது. இது நியூவாக இருக்குல்ல, நடுவில் ஓம் மட்டும்தான் இருக்கும், பட் அதை சுற்றி அழகாக உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. எடுத்து வந்து கிருஷ்ணர் புல்லாங்குழல் ஊதுற மாதிரி நடுவில் எனாமல் அழகான ஒர்க் கொடுத்துருக்காங்க. இது 3.1 கிராம்ஸ் உங்களுக்கு வருது. அடுத்து இப்போ நம்ம பார்க்க போகிறது லீஃப், அதாவது இழ பேட்டர்ன் மாதிரி கொடுத்து நடுவில் வந்து மகாலட்சுமி தாமரை பூ மேலே உட்காந்துருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் எனாமல் ஒர்க்கும் உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதோட கிராம் ஜஸ்ட் 4.6 கிராம்ஸ் உங்களுக்கு வருது. அழகாக கலர்ஃபுல்லாக எனாமல் வச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற இந்த மகாலட்சுமி பெண்டன்ட்டும் உங்களுக்கு சேம் உங்களுக்கு லீஃப் பேட்டர்னில் சுற்றி டிசைன் வச்சு க்ரீன் அண்ட் பிங்க் கலர் ஸ்டோன் கொடுத்துருக்காங்க. இதோட கிராம் 3 கிராம்ஸ் வரும். அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த கலெக்ஷன் வந்து உங்களுக்கு நடுவில் முருகர் இருக்கிறாரு. சுற்றி வந்து லைட் கலரில் டர்க்கி மாதிரி கொடுத்துருக்காங்க. 2.2 கிராம்ஸில் உங்களுக்கு இதோட ஃபினிஷிங் இருக்குது. கொஞ்சம் ட்ரெண்டியாக இருக்குது. அடுத்து நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த விநாயகர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீணை எடுத்து அவர் வாசிச்சுட்ருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. 3.7 கிராம்ஸ் இதோட வெயிட் உங்களுக்கு வரும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு இந்த லுக். அதுக்கு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து மயில் அண்டு வேல் ரெண்டும் சேர்ந்துருக்கிற மாதிரி டாலர் கலெக்ஷன்ஸ். அதுவும் எனாமல் ஒர்க்கில் பிரைட்டாக உங்களுக்கு 3.8 கிராம்ஸில் கொடுத்துருக்காங்க. சூப்பர் கூல் அண்ட் ஃபினிஷிங்காக இருக்குது. அந்த வேல் அழகாக அந்த பட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்களேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறது லைட் வெயிலில் இருக்கக்கூடிய வேல் கலெக்ஷன். நடுவில் அந்த பீகாக் கலர் உங்களுக்கு மயில் ப்ளூ கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இது உங்களுக்கு 2.3 கிராம்ஸ் உங்களுக்கு வெயிட் வரும். ஸ்டோன்ஸ் கிடையாது, நடுவில் இருக்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து உங்களுக்கு எனாமல் ஒர்க்லேயே அந்த லைட் ப்ளூ அண்ட் அந்த மயில் கழுத்து ப்ளூ கொடுத்துருக்காங்க. அடுத்து நீங்கள் பார்க்குறது உங்களுக்கு சேம் வேல் அண்ட் மயில்லையே பேட்டர்ன் புதுசாக ஒயிட் கலர் பிங்க் கலர் ஸ்டோன்ஸ் வச்சு 4.8 கிராம்ஸில் லுக் இருக்குது. ரொம்பவே நல்லாயிருக்கு. உங்கள்கிட்ட இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறையா இருந்துச்சு. அடுத்து நீங்கள் பார்க்குறது ஆஞ்சநேயர் உட்கார்ந்து ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி அழகாக ட்ரெஸ் எல்லாம் எனாமல் பண்ணியிருக்காங்க. 3.4 எனாமல் பண்ணியிருக்காங்க மீன்ஸ் இந்த கலர் கொடுத்துருக்கிறத தான் நான் எனாமல்னு சொல்கிறேன். அந்த மோஸ்ட்லி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து நம்ம பார்க்க போகிற இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு மகாலட்சுமி பேட்டர்ன் தான். சின்னதாக ரொம்ப கம்மியான கிராம். இது உங்களுக்கு குழந்தைங்களுக்கும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நம்மளும் வந்து ஷார்ட் செயினுக்கு போட்டுக்கலாம். 1.7 கிராம்ஸில் ட்ரிங்குக்குள்ளே இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து ஸ்டோன்ஸ் வச்ச பேட்டர்ன் தான் உங்களுக்கு காட்டுறேன். இது ட்ரெண்டி கலெக்ஷன்ஸ் தான். 3.1 கிராம் உங்களுக்கு வருது. ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்துட்டாங்கன்னா உங்களுக்கு 3 கிராம்ஸ் வெயிட்டில், ஆனால் ரொம்ப லுக்காக இருக்குது. கீழே அழகாக ஒரு ஃப்ளவர் ஹேங்கிங் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நான் காமிச்சிட்டு இருக்கிற இந்த எல்லா கலெக்ஷன்ஸுடைய வேஸ்டேஜ் டீட்டெயிலை நான் மேலேயே கொடுத்துருக்கேன். நான் ஒன்றுக்கா தனியாக சொல்ல முடியாதுன்றதுனால நம்ம லலிதா ஜுவல்லரியில் மித்த ஷாப்ஸோட வேஸ்டேஜ் ரொம்பவே கம்மியாக இருக்குங்கிறதுனால தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம். நிறைய கலெக்ஷன்ஸும் இருக்குது. இல்லை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிசைன்ஸ் நீங்கள் கொண்டு வந்து கொடுத்து நீங்கள் ஆர்டர் கொடுத்து கூட என்ன பண்ணிக்கலாம், செஞ்சு வாங்கிக்கலாம். மறக்காமல் நம்ம அம்மு பாசிட்டிவிட்டி சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நிறைய கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன மாதிரி மாடல் பார்க்கணும் வீடியோ அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் சொன்னீங்கன்னா நெக்ஸ்ட்டு நான் ஷாப் விசிட் பண்ணும்போது உங்களுக்காக அந்த வீடியோ எடுத்து கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுவேன். ஓகேவா? நம்ம கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்தெந்த கலெக்ஷன் பிடிச்சிருக்குங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து மீட் பண்ணலாம். ஓகே, பாய்.